நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸிலலாம் வர்றது காட்டில் உங்கள்கிட்ட நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பக்கத்தில் வந்துவிட்டோம். அது ஒன்றும் சரி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் தான் வீடியோ எடுத்துருக்கோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மிக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஆடு வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக போட்டதெல்லாம் கடைசியாக ஊருக்கு ஓட்டிகிட்டு வர அந்த மாதிரியே இதில் தான் ஒன்று போட்டிருப்பேன். மற்றபடி ஆடு வீடியோவே போட்டதில்லை. சரி, இந்த தட்டியாவது வாய்ப்பு கிடச்சிச்சு, கரெக்டாக சரி எடுக்கலான்ட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வாங்க அப்படி போவோம் ஆட்டுக்கிட்ட. அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வலை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளார தெரியுது எனக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இருங்க காட்டுறேன். உள்ளார பார்த்தீங்கன்னா வலை போட்டிருக்காங்க எனக்கு தெரியுது. கேமராவில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அது பச்சை கலரில் இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கலங்கலாக அந்த பச்சை கலர் மாட்டம் இருக்கிறதுனால கவர் ஆகும்ல. பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா காட்டூர் பக்கத்தில் வெள்ளனூர். காட்டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர். நம்ம இந்த ஏரியாவில் திருச்சியில் இருக்கவங்க நிறைய பேர் காட்டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காட்டூர் இந்த இது கரும்பு ஆலை, அது பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஆடு இருக்குது. முடிஞ்சால் அங்கே போக முடியாது, ஏன்னா தூரத்துலேருந்தே உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ இது ஒண்டி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் வெள்ளனூருங்கிற ஏரியாவில் தான் நம்ம ஆடு நிற்கிது. பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கிட்டத்தட்ட போயிட்டு உங்களுக்கு அப்படியே இப்போ காட்டுறேன். அது பக்கத்தில் ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது, முடிஞ்சு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வந்துடுச்சு, லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். அது நீ சீக்கிரமாக வந்துச்சாட்டு. சரி வாங்க பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ரயில்வே ட்ராக்கை காட்டுறேன். நம்ம உள்ளார கொஞ்சம் போயிடலாம். மேலே போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ட்ரெயின் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லவும் முடியாது நம்மளால். சிக்னல் அது ப்ராப்ளம் கூட இருக்கலாம், திடீர்னு ஏதோ நடக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். நம்ம அழகாக செவனேன்னு கீழே நம்ம பாலம் இதுக்கு கீழே போயிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான் போடுவாங்க. ட்ராக்கு அந்த பக்கத்து போயிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ காடு இருக்குன்னு. பாலத்தடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது. நம்மளால் இதுக்குள்ளார போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி அது எங்கே பள்ளம் இருக்குது என்னான்னு ஒன்றுமே தெரியல. தண்ணி வேறு வந்துக்கிட்டே இருக்கு இன்னமும். சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். இங்கே வேறு லாரிலாம் லோடு வச்சுருக்காங்க, இது மண் லோடு. பார்த்திங்கன்னா அவங்க வேறு வந்து தண்ணியை மேலே அடிச்சு விட்டுருவாங்க. நம்ம அப்படியே மேலே போய்க்கலாம். தண்ணி இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் வந்துட்டோம் கீழே, ஏன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது. வாங்க மேலே போயிட்டு அப்படியே ரயில்வே ட்ராக்கை காட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக் வந்துட்டோம். சிக்னல் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிடுவோம் நம்ம கிராஸ் ஆகி. அங்கிட்ட ட்ராக் பண்ணி ஏதோ போயிட்டுருக்காட்டு, ஆளுங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க. கிராஸ் ஆகிடுவோம். காடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இந்த இடத்துல கீழே இறங்கி நம்ம அப்படியே போயிடுவோம். சவுண்டு கேட்குது வேறு. இது லால்குடி டு சென்னை ரயில், திருச்சி டு சென்னை ரயில்வே. இந்த இடம் ரயில் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன், தெரியல என்னான்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி நிற்கிது ரோடில் உள்ளாரு. ஏன் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க, ரோடு பண்ணி ஏதோ போயிட்டுருக்காட்டு. பார்த்திங்கன்னா ரயில் பக்கத்தில் வந்துடுச்சு. டபுள் இன்ஜினோட போகுது பார்த்திங்கன்னா ரயில்.
எல்லா பெட்டியும் க்ளோஸாக இருக்குது, என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ரயில் போயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா ஆடிட போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இப்போ தெரியல கேமராவில், அங்கே ஒரு பண்ணால் இங்கே ஒரு பண்ண இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம். இந்த காவேரி நீர்ப்பாசனமும் இந்த இதை வச்சு தான் இவங்க இது பண்ணுறது. காவேரி நீர்ப்பாசனத்தை வச்சு தான் முக்கால்வாசி காடு பார்த்திங்கன்னா இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைன் எடுத்தாவே பார்த்திங்கன்னா இந்த காட்டூர், அதுக்கப்புறம் வெள்ளனூர், புல்லாம்பாடி, லால்குடி, இந்த இருக்கிற எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா அந்த முக்கால்வாசி பேர் இந்த காவேரியில் தண்ணி வர்றது. அப்புறம் காவேரி அந்த இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிரியும் காவேரி வந்து, அது காவேரி பார்த்திங்கன்னா அங்கே போயிடும். புல்லாம்பாடிக்குன்னு ஒரு மணச்சநல்லூர்லேருந்து ஒரு வாய்க்கால் தண்ணி வரும். அது யார் யாருக்கும் தெரியும்னு தெரியல. புல்லாம்பாடிக்கு வரும். அந்த வாய்க்காவில் தண்ணி வந்தால் தான் இங்கே புல்லாம்பாடிக்கு தண்ணி, இந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி வரும். பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ் வருது, நல்லா லோடோட கூட்ஸ் ஒன்று வருது. இது பார்த்திங்கன்னா இப்போ நேராக இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த கரும்பு காட்டூர் மில்லுக்கு, இல்லாட்டி இங்கே வந்து டால்மியா சிமெண்ட் பேட்டரி அது பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கும் போகலாம். டால்மியா சிமெண்ட் பேட்டரிக்கு, சிமெண்ட் பேட்டரியிலேருந்து கூட லோடு நிறையா இருக்கும். அது வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் நிறையா கொண்டு போவாங்க. இதுதான் பெரிய ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்கு. எத்தனை பெட்டி இருக்குன்னு தெரில, கிட்ட 20-25 பெட்டி போட்டுருக்க மாட்டேன். ஒரே இன்ஜின் தான் எழுதுட்டு போகுது. நல்லா பவரான இன்ஜின் ஆட்டு. சரி வாங்க, நாங்கள் அப்படியே ஆட்டுக்கு போகலாம். இந்த வேலையை பாருப்பாங்க, தண்ணி தாண்டி வச்சுங்க, ஃபோன் வந்துருச்சு. இன்றைக்கி டே 2 பார்த்திங்கன்னா ஆடு திறந்து எல்லாம் வந்தாச்சு. சரி, அங்கே காட்ட முடியலனால ஆடு திறந்து எல்லாம் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காற்று இன்றைக்கி சரியான காற்று அடிக்குது. காலையில் கொஞ்சம் நேரம் காற்று இல்லாமல் இருந்துச்சு, நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மேஞ்சிட்ருக்கு. வாங்க அப்படியே பார்ப்போம். பேக்கர் அம்மாவோட காட்டுறேன் உங்களுக்கு.